ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லன்ச் டு இஃப்தார் தான் பார்க்க போகிறோம். லன்ச் ப்ரிப்ரேஷனும் அதுக்கப்புறமா இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் சாப்பாடு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு கடலைப்பருப்பு போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். சாப்பாடும் வெடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குழம்பு செய்ய ஆரம்பித்தாச்சு. குழம்பு மணத்தக்காளி வத்தல் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பூண்டு சேர்த்து பண்ணி பாருங்கள். குழம்பு காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அந்த வத்தலையுமே சேர்த்துட்டு புளி ரொம்ப கம்மியாக சேர்த்து குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் வெல்லத்தை மட்டும் போட்டு இறக்கணும்னா குழம்பு உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம இப்போ சாப்பிட்றத நைட்டு அப்படிலாம் சஹருக்கு நம்ம சாப்பிட்டோன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா சைடு பை சைடு நான் முட்டை பொடி மாசுக்குமே வெங்காயம் கட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கப்புறமா முட்டைப்பொடி மாசுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சுட்டே இருக்கணும் லஞ்சு. எல்லாமே ஒரு சைடு நான் வச்சு விட்டுட்டேன். குழம்பு ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் முட்டைப்பொடி மாசுக்கு வெங்காயம் சைடு வதங்கிட்டுருக்கு. கேரட் பீன்ஸ் நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சிறுபருப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு நான் கலந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சாச்சு. முட்டைப்பொடி பாசமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கான லஞ்சு சீக்கிரம் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், கோஸ் பொரியல், சாதம் வடிச்சிட்டேன். அப்புறம் குழம்பும் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தொழுக ஆரம்பிச்சிட்டேன். தொழுது முடிச்சுட்டு நம்ம இஃப்தாருக்கு செய்ய தேவையான பொருளெல்லாம் என்னென்ன ஊற வைக்கணுமோ அதெல்லாம் ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி முத்தஜன் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக அரிசி பாஸ்மதி ரைஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மொஹபத் ஷர்பத் பண்ணுறதுக்காக சப்ஜாவுமே ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மெதுவடைக்காக நான் உளுந்துமே ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மசாலா வடைக்காக கடலைப்பருப்புமே ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே பால் தான் தேவைப்படுது. அதனால் நான் தனித்தனியாக நம்ம கொதிக்க வச்சேன்னா நம்மளுக்கு சாமானுமே அதிகமாக விடும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பேக்கெட்டில் 3 பேக்கெட் எல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இஃப்தாரிக்கு இளநீர் பாயாசம் ஆனால் கொஞ்சம் அகரகர் சேர்த்து செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அகரகர் கொஞ்சமாக தண்ணி அது மெல்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி போட்டு மெல்ட் பண்ண வச்சிடலாம். அப்புறமா நான் இது செய்யறதுக்காக 2 இளநீர் உடச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்சல் பண்ணிவிட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அவங்கக்கிட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தேங்காய் சீவி தனியாக தருவாங்க. இப்போ நம்ம தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு தேங்காய் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அது குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக சேர்க்க போகிறோம். அதனால் தேங்காய் தனியாக அந்த தண்ணி தனியாக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். பால் கொதிக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தனித்தனியாக அதை பிரித்து எடுத்துக்கலாம். கஸ்டர்டுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறமா முத்தஞ்சனில் போட கொஞ்சம், நெக்ஸ்ட்டு இளநீர் பாயாசத்துக்காக கொஞ்சம் பால் 3 பேக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முத்தஞ்சன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ். எனக்கு திராட்சை பிடிக்காது, அதனால் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 பட்டை 3 லவங்கம் 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸு, அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பால் நான் பிரித்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பால் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இளநீரில் 2 வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் 1 நான் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்க ஒரு இளநீர் தண்ணியில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அகர் அதை மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அது போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம க்யூபாக கட் பண்ணும்போது அழகாக தெரியும். இது அகர் சேர்த்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி விட்டுடலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆகி வரட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸு, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். பெரிய ஜவ்வரிசி இல்லை, சின்ன குட்டி குட்டியாக இருக்கும்ல, இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் சின்னதாக இருக்கிறது. வீட்டில் பசங்க நோம்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி எதெல்லாம் பிடிக்குமோ அதை நான் பார்த்து செஞ்சுருக்கேன். பசங்க ஜவ்வரிசி ஜெல்லின்னு சொல்லி ஆசையாக சாப்பிடுவாங்க, அதனால் அதை நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து 2மே நல்லா வெந்து வரட்டும். இந்த சைடு கஸ்டர்டுக்குமே நம்ம கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு தெரியும் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். கை விடாமல் கிளறி ஒரு 10 மினிட்ஸு ஆஃப் பண்ணி சுகர் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் பால் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இளநீரோட தேங்காய் இருக்கு இல்லையா, அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி, இளநீர் தண்ணி, அதை 2 பேட்சாக பிரித்து வச்சுருந்தேன். ஒரு பேட்சில் வந்து அகரகர் சேர்த்துருக்கேன், இன்னொரு பேட்ச் வந்து நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த அகரகர் வந்து செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நோன்பு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க வயிறு வந்து ஹீட் ஆகிருக்கும் அந்த டைமில். நம்ம எவ்வளோ அந்த மாதிரி கூலிங்காக கொடுக்குறோமோ அவ்வளோமே பசங்க வயிறுக்கு நல்லது. ஹீட் ஆகாது பாடி. அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பால் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அகரகர் பாருங்கள் இன்னும் செட் ஆகலை, ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நான் கஸ்டர்டில் போகிறதுக்காக காலையிலேயே செஞ்சு வச்சுருந்தேன் கடல் பாசி. அதையவே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அரிசியும் ஜவ்வரிசியுமே, இங்கே பாருங்கள் நல்லா தண்ணிலாம் சுண்டி ஒரு 90% நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த பால் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். நான் எதுக்கு 90% சொல்கிறேன்னா, நம்ம தண்ணியிலேயே ஒரு 90% நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்குறோம். அதுக்கப்புறமே அது வெந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப குழஞ்சாலுமே நல்லா இருக்காது. நம்ம எடுத்து சாப்பிடும்போது தனியாக அரிசி தனியாக, அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி தனியாக நமக்கு சாப்பிடும்போது ஃபீல் ஆகணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கஸ்டர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆச்சி பாதாம் பால் பவுட்ரு இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான். அது சேர்த்துட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் கப்பை விட அதிகமாகவே அன்ஸ்வீட்டட் ஸ்வீட் இல்லாத பால்கோவா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டோட கிடச்சதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து அன்ஸ்வீட்டட் எடுத்திருக்கேன். அதனால் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ சுகர் ஹெவியாக தெரியாது. அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இன்னும் டேஸ்ட்டை ரிச் ஆக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாமும் முந்திரியும், பாதாம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் பாதாம் முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது சேர்த்தா இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடில் செஞ்சுருக்கேன் முத்தஜன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இது செய்கிற கேப்லேயே எனக்கு அம்மா வந்து உளுந்து அரைச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா வடைக்கும் மாவு ரெடி பண்ணி வெங்காயம்லாம் கட் பண்ணி சேர்த்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இஃப்தாரி டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு வேலை ஷேர் பண்ணி தான் செய்வோம். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஆயில் ஒரு பக்கம் ஹீட் பண்ண வச்சுட்டு நான் வடையுமே சுட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், டக்கு டக்குன்னு இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே வடையை சுட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பு சாஃப்டியாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா நம்ம மசாலோட சுட ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த எண்ணெய் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம மெதுவோட சுட்டதுக்கு அப்புறமா மசாலோட தட்டி, ஏன்னா அது ஈஸி, எல்லாமே ரெடியாக இருக்குது. தட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். மசாலோடமே சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், இருக்கிற மாவில் மசாலோடையுமே எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மஹபத் ஷர்பத் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்பவே ஈஸிங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல திக்கான பால் பேக்கெட், அதாவது ஆரோக்கியாவில் ஆரஞ்சு கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, ப்ளூனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆரஞ்சு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், ஆரஞ்சு பேக்கெட்டு. அது ஒரு பேக்கெட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு கலர் எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாலே நம்மளுக்கு கலர் தெரிஞ்சிடும். அப்படி தேவையாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸு அதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் அதோட அரோமா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் பெட்டல்ஸோட எசன்ஸ், அப்படி பெட்டல்ஸ் இருந்தால் நீங்கள் பெட்டல்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மொஹபத் கா ஷர்பத் ரெடி ஆயாச்சு. எனக்கு வந்து சுகருக்கு பதிலாக நான் இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், சேர்த்து பாருங்கள். சுகருக்கு பதிலாக நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா சுகருமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எதுவுமே முடிஞ்சு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அகர் செட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதையுமே நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக க்யூப் சைஸில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இது பீஸ் போட்டோன்னா இளநீர் பாயசமே ஃபினிஷ்ட் ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாலில் இளநீர் அதுக்கப்புறம் தேங்காயெலாம் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடல் பாசி அகர்கர் இருக்கு இல்லையா, கோகோனட் அகர்கர், இது எல்லாமே சேர்த்து வச்சிடலாம். இது மஸ்ட்டு ட்ரை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு காலியானதுன்னா இந்த ட்ரிங்க்னு தான் நான் சொல்லுவேன். பசங்களுக்குமே ஹெல்த்தி, அதுக்கப்புறம் வயிற்றுக்குமே ரொம்ப குளிர்ச்சி. நோம்பு இருக்கிறதுனால வயிறு ஹீட் ஏறும். நம்ம இது செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு வயிறுக்கு குளிர்ச்சியுமே கூட.
நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து கடல் பாசி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு, பொமோகிரானட், கிரேப்ஸு, அதுக்கப்புறமா பனானா, ஆப்பிள். எனக்கு ஆப்பிள் பிடிக்காது, அதனால் நான் ஃபஸ்ட்டு இது மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்காக நான் ஆப்பிள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஆப்பிள் பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம செய்ய முடியுமோ செஞ்சு வச்சுருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? மசால் வடை, அதுக்கப்புறமா மெது வடை, நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் அதையுமே ஒரு ஸ்லைஸ் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கடல் பாசி, அதோட எங்கள் வீட்டில் இருக்க குட்டி மேடம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால் அவங்கள்ட்ட ஒரு பிளேட் கொடுத்து அமிச்சேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு மேடம் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரி, அவங்கள்ட்டையும் வந்து நோம்பு கஞ்சி கொடுத்து எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்டர்ட் எடுத்து வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா மொஹபத் கா ஷர்பத் அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான இளநீர் பாயாசம். நெக்ஸ்ட்டு வந்து முத்தஞ்சன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டுருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இதான் இஃப்தார் ஸ்பெஷல். நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.